அவர் தன்னை நடிகர் மேக்கப்பை இன்னும் கலைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது கலைஞ்சு போச்சு கரூர்ல. செந்தில் பாலாஜி மேல செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு? செந்தில் பாலாஜி அந்த ஆஸ்பத்திரியில இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காரு. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஐஎஸ் இது போலீஸ் வாக்கி டாக்கியில் எல்லாருக்கும் போகல விஷயம். போகும்போது செந்தில் பாலாஜி லோக்கல் எம்எல்ஏ சொன்னோன்னு அவர் கிளம்பி போயிருக்காரு. இங்கே சிஎம் சொல்லியிருக்காரு, ஐஎஸ் வழியாக வந்தோன்னே அவர் சொல்லியிருக்காரு, நம்ம அன்பில் மகேஷ் போயிருக்காரு. 1 hour டிராவல் கரூர்லேருந்து. உடனே இதெல்லாம் சந்தேகப்பட்டு நீங்கள் முதல்ல வந்து அவங்க என்ன 4 மணிக்கே வந்து ஆஸ்பத்திரியில் வெயிட் பண்ணுறாங்க. முதல்ல யார் மயக்கம்? அப்புறம் தான் அந்த ஜென்ரேட்டர் ரூம் ஒயரை பிடிங்கி விழுது யாரு? அவங்க ஆட்கள் தான். அது மேலே ஏறுறாங்க. தொண்டர்கள் வேற எப்படி தாவி குதிச்சு ஏறி நம்மளே பார்க்கல. எத்தனை ஒரு பத்திரிகையாளர் பேசிக்கிட்டே அவர் தோல்ல துண்டை போட்டு டயான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான ஆட்களை எங்கேயா பார்த்துருப்பீங்களா? எவனுக்கு பண்ணாலும் தப்பு தானே சார். ரஜினிகாந்துக்கு பண்ணா ரைட்டா? என்ன ரஜினிகாந்த் என்ன தெய்வமா? அவர் என்னோட ஜாஸ்தி கொஞ்சம் பணம் வாங்குற நடிகர், அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் தன்னால தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே சைலண்டா விலகி போயிட்டார். அவர் சொன்னார், பார்க்கறதுக்கு தான் தண்ணி தெளிவா இருக்கும், உள்ள காலை விட்டா என்ன முதல்ல இருக்கும் என்ன இருக்கும். எம்ஜிஆர் காலத்திலேருந்து எத்தனை மீட்டிங்ல சோடா பாட்டில் வீசியிருக்காங்க, செருப்பு வீசியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தானே அந்த கட்சிகள்லாம் வந்திருக்கு. எனக்கு எதிரி டிஎம்கேன்னு இவர் பேசிக்கிட்டா என் பேரன் கூட தான் சொல்லுவான், நான் தான் தாத்தாவான்னு என் கோட்டை போட்டுக்கிட்டு பேசுவான். அந்த மாதிரி தான் இருக்கு விஜய் பேசுறது.